இன்றைய இந்த பிரச்சார நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறது. நமக்கு முன்னே அமர்ந்திருக்கின்ற மதிப்புரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற இந்த பிரதேசத்தினுடைய கௌரவ உறுப்பினர் அவர்களே, நமது மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி ஸ்ரீதரன் அவர்களே, எங்களுடைய இந்த வடமாகாண தேர்தலிலே தங்களுடைய உரமான கருத்துக்களை வழங்கி மக்கள் அனைவரையும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு அரியேந்திரன், திரு யோகேஸ்வரன் ஐயா அவர்களே, எங்களுடைய கடைசி பிரதேசத்தினுடைய தவசாளர் கோராஜா அவர்களே, மற்றும் இந்த எம்மோடு அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கால தொடக்கம் இந்த பிரதேசங்களிலே உள்ள உங்களுடைய இல்லங்களுக்கு வருகிறது எமக்கு ஆதரவு அளிக்கும்படி உங்களை வேண்டி இன்றைய இந்த பிரசார கூட்டத்துக்கும் வருகை தருமாறு நாங்கள் விடுத்த அழைப்பை நீங்கள் மிக கண்ணியமாக மிக பொறுப்புணர்வோடு ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் மூவரும் தமிழர் கட்சியின் சார்பிலே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே போட்டியிடுகின்றோம். நானும் எனது நண்பர் குருகுலராஜா அவர்களும் இந்த கல்வி புலத்திலே பல ஆண்டுகள் இந்த மாவட்டத்தினுடைய கல்வி பணிப்பாளர்களாக கடமையாற்றினார். நான் வட மாகாணத்தினுடைய மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளராக 5 மாவட்டங்களிலே மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாண மாவட்டங்களிலே பணியாற்றி ஓய்வு பெற்றேன். எம்மோடு இந்த பகுதியிலே பல வருட காலம் பொதுமக்களுக்கு அளப்பெரிய சேவையாற்றிய கிராம சேவையாளர் பசுவதிப்பிள்ளை அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். எங்களை மாகாண சபைக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்பதற்காக உங்களிடமிருந்து மிக பெருமதிப்பித்த ஒரு வாக்குரிமையை கேட்டு நாங்கள் உங்கள் முன்னே வந்திருக்கின்றோம். இந்த மாகாண சபைக்கு எத்தகைய அதிகாரங்கள் இருக்கின்றன, இந்த மாகாண சபையை நாங்கள் ஏன் வெல்ல வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு மிக உறுதியான கருத்தை தெரிவிப்பதற்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே காத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த அருமையான உரைகளை நீங்கள் செவிமடுக்க வேண்டும், செயற்படுத்த வேண்டும். நாங்கள் உங்களிடம் இவ்வாறான ஒரு வாக்குரிமையை நீங்கள் எங்களுக்கு நல்க வேண்டும் என்று மிக அன்புரிமையோடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த எதிர்வரும் 21ஆம் தேதி நீங்கள் அதிகாலை 7 மணிக்கு வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். எங்களுடைய நாட்டில் மட்டும்தான் இந்த வாக்குரிமையை நாங்கள் பலர் சரியாக உபயோகிப்பதில்லை. அதாவது பல வாக்காளர்கள் வாக்களிக்க செல்வதில்லை. ஆனால் இங்கிருந்து இப்பொழுது எங்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆஸ்திரேலியாவிலே ஒரு சட்டம் இருக்கின்றது. எந்த ஒரு வாக்காளராவது தேர்தலிலே வாக்களிக்காது விட்டால் மறுநாள் தேர்தல் அதிகாரிகள் உங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வார்கள். $100 அபராதமாக உங்களுக்கு விதிக்கப்படும். என்னுடைய இலங்கை நாணயத்திலே பார்த்தால் 10,000 ரூபாவை நீங்கள் தண்டமாக செலுத்த வேண்டும் ஆஸ்திரேலிய நாட்டில். அவ்வாறான சட்டங்கள் எங்களுடைய நாட்டுகளிலே இல்லாதபடியால் நாங்கள் இந்த வாக்குரிமையிலே அக்கறை செலுத்தாமல் இருக்கின்றோம். உண்மையிலே நீங்கள் யாராவது ஒருவர் இந்த வாக்குரிமையை அங்கு பிரயோகிக்காது உதாசீனம் செய்பவர்களாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு செய்கின்ற ஒரு மாபெரும் துரோகமாக நீங்கள் கருத வேண்டும். எந்த ஒரு வீட்டிலே இந்த வாக்குரிமை
இருக்கின்றதோ, யாருக்கு வாக்குரிமை இருக்கின்றதோ அதை நீங்கள் 21ஆம் தேதி காலை 7 மணிக்கு பிரயோகப்படுத்த வேண்டும். அது எங்களுடைய அடிப்படையான ஒரு மனித உரிமை. அதை தயவு செய்து உபயோகிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். இன்றைக்கு எல்லாம் பத்திரிகைகளை பார்த்தா தெரியும், அல்லது இந்த மனித உரிமை ஆணையாளர் திரு நவநீதம் பிள்ளை அவர்கள் இங்கே வந்து கூறிய கருத்துக்களுக்கு பின்னால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒன்றை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன கூறினாலும் நாங்கள் அவற்றை செய்ய போவதில்லை. இதுதான் இந்த பத்திரிகைகளை பார்த்தா தெரியும். ஆனால் இந்த மாகாண சபை தேர்தலையும் ஏனைய 8 மாகாணங்களிலே நடாத்திவிட்டு வட மாகாணத்திலே நடத்தாமல் விட்டுக் கொண்டு வந்த நிலையிலே இரு நாடுகள் மிக முக்கியமான அழுத்தங்களை கொடுத்தன. ஒன்று இந்திய அரசாங்கம், இரண்டாவது அமெரிக்க அரசாங்கம். இந்த 2 நாட்டினுடைய சொல்லையில் தட்டிவிட்டு இந்த அரசாங்கத்தினாலே எதுவும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். இன்றைக்கு இந்த ஏனையின் வீதி முழுமையாக சீன அரசாங்கத்தினோடும் இந்திய அரசாங்கத்தினோடும் உதவியோடு நடக்கின்றது. இந்த புகையிர பாதை அமைக்கின்ற அனைத்து வேலைகளும் இந்திய அரசாங்கத்தினாலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அப்பொழுது அவர்கள் இந்த வேலைகளை செய்து கொடுப்பதற்கு அரசியல் அமைப்பிலே சில விடயங்களை இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுத்தார்கள். அந்த அழுத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போலதான் எங்கள் பலருக்கு தெரிவதில்லை, அமெரிக்காவினுடைய உதவிகள் இந்த அரசாங்கத்துக்கு எப்படி இருக்கின்றது. இன்றைக்கு கோதுமை எங்களுடைய நாட்டுக்கு வராது விட்டால் எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நன்கு உணர வேண்டும். அமெரிக்காவிலே ஒரு சட்டம் இருக்கின்றது, PL 480 என்பது. PL என்பது பொதுமக்கள் பப்ளிக் லோ, பொதுமக்கள் சட்டம் 480. அதன் கீழே இலங்கைக்கு கடந்த வருடம், இந்த வருட தொகை எனக்கு தெரியாது, கடந்த வருடம் 2012ஆம் ஆண்டு 6 லட்சம் மெட்ரிக் டன் அமெரிக்கன் கோதுமை இலவசமாக வழங்கப்பட்டது. நீங்கள் யாராவது கடைகளிலே 1 கிலோ கோதுமை மாவை இலவசமாக வாங்கியவர்கள் யாராவது இருக்கின்றனர்? இல்லை. இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த 6 லட்சம் மெட்ரிக் டன் இங்கே கடைகளிலே பணத்துக்காக விற்கப்பட்டு அந்த பணம் அரசாங்கத்தினுடைய செலவுகளுக்காக செல்லுகின்றது. அவ்வாறான ஒரு உதவி அளிக்கின்ற அமெரிக்க அரசாங்கத்தின் சொல்லை இந்த அரசாங்கம் ஒப்பவாவது தட்ட முடியுமா என்று சிந்திக்கப்பட்ட இவைக்கு எல்லாம் தேர்தல் மேடைகளில் நாங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்பவர்கள் இந்த அழுத்தங்களின் பின்னாலே இந்த வடக்கு மாகாண சபை நிறுவப்பட்டதன் பின் இந்த வடக்கு மாகாண சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றிய பின் அந்த உறுப்பினர்கள் முதலமைச்சர்கள் அங்கே தீர்மானிக்கின்ற விடயத்தை அவர்களாலே நடைமுறைப்படுத்தாமல் விட முடியாது. அதற்காகத்தான் இந்த 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நிச்சயமாக அவர்கள் நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும். மற்றது இன்றைக்கு நாங்கள் பார்த்தால் இங்கே பேசியவர்களும் குறிப்பிட்டார்கள், அபிவிருத்தி என்று சொல்லிக் கொண்டு போறது. ஒரு சிறிய கட்டிடம் அல்லது ஒரு சிறிய பாலம் கட்டி முடித்தவுடனே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அமைச்சர் அல்லது யாரையும் பெற வேண்டும், அது திறந்து வைப்பதற்கு. ஆனால் அது அவர்களுடைய கடமை என்பதை மறந்து விடுகின்றார்கள். நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கலாம். இந்த மீள்குடியேற்றங்கள் நடைபெற்ற பின் இதிலே இருக்கின்ற 2 பாடசாலைகள், ஒன்று அக்கராயன் ஆத்தாக பாடசாலை அல்லது கோணாவன் பாடசாலை, இதிலே யூனியங்குளம் பாடசாலை. 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு நாள் பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்தது. இந்த கோணாவில் பாடசாலையிலே மாணவர்கள் எல்லாம் தளபாடம் இல்லாமல் நிலத்திலே இருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் அப்பொழுது மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளராக பவனியாலே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது பார்த்தேன். அடுத்த நாள் நான் தொலைபேசி மூலம் இந்த பாடசாலையினுடைய அதிபர் இதய சிவதாஸ் அவர்களை கேட்டேன், எவ்வளவு பிள்ளைகள் நிலத்திலே இருக்கிறார்கள்,
அப்பொழுது அவர் சொன்னார், ஏறத்தாழ ஒரு 400 பிள்ளைகள் இந்த பாடசாலையிலே தளபாடம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இது நாட்களுக்குள் நான் 2 லோரிகளிலே இந்த செட்டிகுளம் முகாம்களிலே இருக்கின்ற மக்கள் வெளியேறும் பொழுது அங்கே கொடுக்கப்பட்ட தளபாடங்களில் இருந்து சேகரித்து வைத்திருந்த 500 பிள்ளைகள் அமரக்கூடிய தளபாடத்தை இந்த பாடசாலைக்கு அனுப்பி வைத்தேன். இந்த பாடசாலை அதிபரை நீங்கள் கேட்கலாம். அதிலே இருந்து அவர் ஒரு 50 மேச கதிரியை இந்த ஜூனியங்குளம் பாடசாலைக்கும் கொடுத்தார். தன்னுடைய கணக்கு எனக்கு அனுப்பி வைத்தார். இது யாரும் இதுவரை சொன்னதில்லை, நாங்களும் சொன்னதில்லை. ஏன் நாங்கள் சொல்லவில்லை என்றால், நாங்கள் கல்வி படிப்பாளர்களாக இருந்தவர்கள், ஏறத்தாழ 1000 பிள்ளைகளினுடைய வாழ்க்கையோடு பழகியவர்கள், பிள்ளைகளுடைய தேவைகளை உணர்ந்தவர்கள். நாங்கள் கொடுப்பதை யாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் இன்று சாதாரணமாக அரசாங்கம் பெருந்தொகை நிதிகளை வெளிநாடுகளில் இருந்து பெறுகின்றது. உங்களுக்கு நன்கு தெரியும், ஒரு யுத்தம் முடிவடைந்த பின் மீள் கட்டுமானங்களை பணிகளை நிறைவேற்றிய வேண்டிய ஒரு தேவைக்காக பல லட்சம் ரூபாய்களை வழங்கி இங்கே சில வேலைகளை கொடுக்கின்ற பொழுது அந்த வேலைகளை தாங்கள் தான் செய்தோம் என்று சொல்பவர்கள் உங்களுக்கு நன்கு தெரியும். அவர்களுக்காக சொல்லுவோன்றேன், இது அவர்கள் கொடுக்கின்ற பணம் அல்லது இந்த இங்கே கொடுத்த தளபாடங்கள் நான் கொடுத்த தளபாடம் என்று சொல்லவில்லை. அது அரசாங்கத்துக்குரிய தளபாடம். ஆனா அவற்றை நான் இங்கே விரைவாக அனுப்பிவிட்டேன். அது என்னுடைய கடமை. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை காலமும் தங்களுடைய கடமைகளைத்தான் செய்து வருகின்றனர். தமிழக கட்சியும் அதைத்தான் மக்களுக்கு செய்து வருகின்றனர். எங்களாலே செய்தவற்றை நாங்கள் ஒரு காலமும் எங்களுடைய கட்சி எந்த மேடையிலும் நாங்கள் இது செய்தோம் என்று அவற்றை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாகாண சபை தேர்தலில் நாங்கள் விருப்பத்தோடு அரசியலுக்கு வந்து போட்டியிடவில்லை. ஆனால் இந்த சமாதானம் வந்து உருவாகிய காலத்தின் கீழ் எங்களுக்கு இருக்க வேண்டிய பேச்சு சுதந்திரம் அற்று போய்விட்டது, எழுத்து சுதந்திரம் அற்று போய்விட்டது. நாங்கள் நினைத்த பாதையிலேயே 24 மணி நேரமும் நடந்து திரிந்த அந்த உரிமை அற்று போய்விட்டது. இது எல்லாத்திற்கும் எங்கேயோ ஒரு இடத்திலே எங்களாலே குரல் கொடுக்க முடியும் என்று சிந்தித்த பொழுதுதான் இந்த வட மாகாண சபை தேர்தல் பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்பொழுது நாங்கள் முடிவு செய்தோம், இந்த மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவோம். நாங்கள் இதுவரை காலம், நான் என்ன பொறுத்தளவிலே 44 வருடங்கள் நான் இந்த மாவட்டத்திலே பணியாற்றி வருகிறேன். கல்வித்துறையிலும் கூட்டுறவுத்துறையிலும் எனக்கு நிறைந்த அனுபவங்கள் உண்டு. அவற்றின் மூலம் எங்களுடைய வட மாகாணத்தில் கல்வி நிலைமைகளிலும் கூட்டுறவு துறைகளிலும் சமூக துறைகளிலும் என்னென்ன அபிவிருத்திகளை செய்ய முடியுமோ, என்னென்ன குறைபாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியுமோ அந்த ஒரு இடமாக இந்த மாகாண சபையை நாங்கள் தெரிவு செய்தோம். அதற்காக உங்களிடமிருந்து நாங்கள் வாக்கு கேட்டு இன்று வந்திருக்கிறோம். நான் அல்ல, என்னுடைய நண்பர்கள் 3 அப்ப நீங்கள் ஒரு வரலாற்று ரீதியான கடமை உங்களுடைய தலைகளில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டு சின்னத்துக்கு பக்கத்திலே நீங்கள் ஒரு புள்ளடி போடுவதுடன் இலக்கம் 1, இலக்கம் 5, இலக்கம் 7 என்ற இலக்கங்களுக்கு மேலே புள்ளடி நீங்கள் 21ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்களுடைய வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களித்து விட்டு 8 மணிக்கே உங்களுடைய வீடுகளுக்கு வந்து திரும்பி உங்களுடைய கால உணவை தயாரிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அங்கங்கு தாமதிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுடைய அடிப்படை மனித உரிமைகளை யாரோ ஒருவர் மீறுகின்ற செயலுக்கு நீங்கள் உட்படுவீர்கள். அதற்காக இன்று அரசாங்கம் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு இந்த வடமாகாண சபை தேர்தலிலே வெற்றி பெறும் என்பது உறுதியான பின் அவற்றை ஏதோ ஒரு விதத்திலே குழப்புவதற்கு அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அதற்கு எந்த விதத்திலும் ஒரு துணையாக இருக்கக்கூடாது. காலை அன்றன்று காலை 7 மணிக்கே உங்களுடைய வாக்களிப்பு நிலையத்திலே நீங்கள் நில்லுங்கள், உங்களுடைய வாக்கு சீட்டுகளை செலுத்துங்கள். அதன் பிற்பாடு நீங்கள் வீடுகளுக்கு வாருங்கள். ஆகவே மீண்டும் உங்கள் அனைவரிடம் நானும் எனது சக வேட்பாளர்களும் வேண்டிக் கொள்ளுகின்ற ஒரு உருக்கமான வேண்டுகோள்,
நீங்கள் 21ஆம் தேதியிலே நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் வீட்டிலே இருக்கின்ற வாக்குரிமை பெற்ற ஒவ்வொருவரையும் அழைத்து சென்று உங்களுடைய வாக்குரிமையை மிக பெருமதியாக உள்ளதாக மாற்றுங்கள். அவற்றை யாரும் துஷ்பிரயோகம் செய்யாதவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றோம். ஆகவே உங்களுடைய பெருமதி மிக்க வாக்குகளை அளிப்பது மட்டுமல்ல, எங்களுடைய தாயக மண்ணுக்காக, எங்களுடைய தாய் மொழிக்காக, எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் அது வரலாற்றிலே மிக பெருமதியானதாக அமையும். சர்வதேச நாடுகள் அனைத்தும் இந்த தமிழ் மக்களுடைய இந்த வடமாகாண சபை தேர்தலை மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெருமைக்குரியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அந்த பெருமை உங்கள் ஒவ்வொருவரையும் சார்ந்ததாக அமைய வேண்டும். அவற்றை உங்களிடம் அன்பாக வேண்டி என்னுடைய இந்த உரியை நிறைவு செய்கின்றேன். நான்